1000 அடியில் போர் போட்டு தண்ணி எடுத்து 24 மணி நேரம் மோட்டர் ஓடிட்டா தான் விவசாயம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு எனக்கு இலவச மின்சாரத்தை கொடுப்பதற்கு முக்கியமாக இருந்து தங்களுடைய உயிரை தியாகம் செய்த தியாகிகள், இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்திற்கு போராடியோருக்கு இணையானவர்கள். அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு உலகக்கே உணவு கொடுக்கக்கூடிய இடத்துல மிக முக்கியமாக இருந்து இந்த விவசாயத்தை காப்பாற்றியவர்கள். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் இந்த மாவட்டத்துடைய வடக்கு மாவட்ட தலைவர் சீனிவாசன் அவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர் செந்தில் அவர்கள் மற்றும் நிர்வாகிகள், ஒன்றிய தலைவர்கள் எல்லாத்தோட வந்து இங்கே அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம். விவசாயிகளுக்காக தொடர்ந்து மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வருது. கடந்த திமுக ஆட்சியில் பல திட்டங்கள் நிறைவேற்றப்படலை. பல திட்டங்களுக்கு போரிய உத்வேகம் கொடுக்கல, ஆதரவு கொடுக்கல. இந்த அரசு தாவேக அரசு உறுதியாக துணை நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர். அந்த வகையில் பல்வேறு திட்டங்கள், பயிர் காப்பீட்டிலிருந்து சேமிப்பு, தானிய சேமிப்பிலிருந்து பல்வேறு விஷயங்களுக்கு மத்திய அரசு செய்வதற்கு தயாராக இருக்கிறது. அதையெல்லாம் ஒருங்கிணைத்து செயல்படுத்துவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இந்த அரசு மீது இருக்கிறது. அதே மாதிரி விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் விவசாயிகள் திருப்தி இல்லை. ஏன்னா சொல்லப்பட்டது வேறு, செய்யப்பட்டது வேறு. இந்த கடன் 10 லட்சம் கோடி கடன் இருந்தது முன்னாடியே தெரியும், தெரியாமல் இல்லை. தெரிஞ்சிருந்தால் அவங்க வந்து அன்றைக்கி அறிவிச்சு கொடுத்தாங்க, நாங்கள் விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்வேன்னு. முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் 50,000, 75,000 இதெல்லாம் எந்த வகையிலும் விவசாயிகளுக்கு போதுமானதாக இருக்காது. அதனால் முதலமைச்சர்கிட்ட பாஜக சார்பில் நாங்கள் வைக்கிற கோரிக்கை எல்லாமே மீண்டும் முழுமையாக கடனை ரத்து செய்ய வேண்டும். அதே மாதிரி கூட்டுறவுத்துறை மிக மோசமாக இருக்குது, அதையும் சீர் செய்யணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த பாஜக மூலமாக கேட்டுக்கிறோம், இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவினாசி கடவு இந்த பகுதிக்கு ஒரு மிக முக்கியமான திட்டம். அதில் 2வது திட்டம் இன்னும் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அதையும் முன்னெடுத்து சென்று அந்த திட்டத்தையும் நிறைவேற்றணும். இதெல்லாம் அந்த விவசாயிகளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய மரியாதை. அதே மாதிரி நம்ம பாண்டியாறு புன்னம்பலா, ஆனைமலை நல்லாறு திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றணும்னு இன்றைய விவசாயிகளுடைய இந்த நாளில் நான் முதலமைச்சரை கேட்டுக்கிறேன். அப்படி செய்கின்ற பட்சத்தில் தான் இந்த விவசாயிகள், உயிர்நீத்த விவசாயிகளுக்கு உரிய மரியாதை செய்வதாக இருக்கும். ஏன்னா விவசாயிகள் போராட்டம் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஏன்னா பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து விவசாயிகள் சந்திக்கிறாங்க. அந்த வகையில் விவசாயிகளோட பிரச்சனைக்கு தனிக்கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த நாளில் இந்த அஞ்சலி செலுத்துகின்ற அந்த வேலையில் விவசாயிகள் சார்பாக நான் முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கிறேன். இந்த மேகதாது அணை குறுக்க தடுப்பணை கட்டக்கூடாது எல்லா கட்சிகளும் சட்டசபை பார்த்தீங்கன்னா தீர்மானம் போயிட்டு இருக்கு. மத்திய அரசை வலியுறுத்துறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக சார்பாக அந்த தீர்மானம்லாம் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு மத்திய அரசோட நடவடிக்கை எப்படி இருக்கும்? உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் வந்து இதெல்லாம் வந்திருக்கு. முல்லை பெரியார் அணை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 142 அடியாக உயர்த்த வேண்டும் என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. பேபி அணையை வலுப்படுத்த வேண்டும், வலுப்படுத்திட்டு உயர்த்த வேண்டும், அதாவது அந்த நீரை தேக்க வேண்டுங்கிறது தீர்ப்பு. அதே மாதிரி காவிரியுடைய அணையும் அப்படி தான். முதல்ல ஏறக்குறைய கர்நாடகாவில் எவ்வளோ இடம் விவசாய நிலம் இருந்தது, தமிழ்நாட்டில் எவ்வளோ இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் 15 லட்சம் ஏக்கர் விவசாயம் பயன்பெற்று கொண்டிருந்தது. முதல்ல கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் அந்த அணை 3 அணை கட்டப்பட்டது. கபினி அணை கட்டப்பட்டு 3 அணைகள் கட்டப்பட்டு ஏறக்குறைய 50 TMC தண்ணீர் தடைப்பட்டது. அதுக்கப்புறம் தான் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு, வாரியம் அமைக்கப்பட்டு இன்றைக்கி எல்லாமே உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இவ்வளவு தண்ணி தரணுங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அதை செயல்படுத்த வேண்டியது காவிரி அரசினுடைய, கர்நாடக அரசினுடைய கடமை. முல்லை பெரியாருடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டியது கேரள அரசினுடைய கடமை. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த 2 அரசும் கர்நாடகத்தில் காங்கிரஸ் இருக்கிறது, கேரளாவில் காங்கிரஸ் இருக்கிறது, தாவேக்காவோட விஜய் அவர்கள் அமைச்சரவையிலே காங்கிரஸ் கூட்டணியிலே இருக்கிறது. அதனால் முதலமைச்சர் நினைச்சாங்க அப்படின்னா